திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். பாடல். பூவனமதனில் பொழிந்திருந்தருளி துவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும். பாடல் விளக்கம். பூவனமதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். திருப்பூவனம் என்னும் திருத்தலத்தில் மாசற்ற நிறமும் மங்கா ஒளியும் கொண்ட திருமேனியை காட்டி அருளுகிறார் இறைவன். இது இறைவனின் எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு என்கின்றார் மாணிக்கவாசகர். மதுரைக்கு பக்கத்தில் திருப்பூவனம் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. இப்போது அந்த ஊரோட பெயர் மருவி திருப்புவனம் அப்படின்னு மாறிடுச்சு. அங்கே பூவனநாதரா அருள்பாலிக்கிறாரு நம் இறைவன். இந்த கோவிலில் நிறைய தேவதாசி பெண்கள் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, இறைவனுக்காக பாடல் பாடி நடனம் புரிந்து இறைவனோட புகழை பரப்புவது தான் அவங்களோட வேலை. அப்போது அப்படிப்பட்ட கணிகையர் குலத்தில் பிறந்த பெண்ணு தான் பொன்னணையாள். இந்த பொன்னணையாளுங்கிற பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க ஆடல் மற்றும் பாடல் கலைகளில் ரொம்ப சிறந்த பெண்ணாக இருந்தாங்க. தினமும் பொன்னணையாள் பூவனநாதர் கோயிலுக்கு போய் அங்கே பாடல் பாடி நடனம் ஆடி இறைவனுக்கு தன் கைகளாலே மலர்களை தொடுத்து, அதாவது மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாத்தி வணங்கி விட்டு வீட்டுக்கு வருவாங்க. பொன்னணையால் எப்பொழுதுமே வீட்டில் அன்னதானம் பண்ணுவாங்க. சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு சிவனடியார்கள் சாப்பிட்ட மீதி உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பெண் இதை எப்பயுமே வழக்கமாகவே கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் இறைவனுக்கு மலர் பறித்து மாலை தொடுத்துட்டு இருந்தாங்க பொன்னணையால். அப்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்மளோட நாட்டியத்துக்கே அதிபதியான இறைவன் இப்போ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கார். அவரை பொன்னால், அதாவது தங்கத்தால் அவரோட திருமேனியை செஞ்சால் இன்னும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பொன்னணையாளுக்கு ரொம்ப பெருசாக வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆடல் கலையில் வர்ற வருமானமே வர்ற சிவனடியார்களுக்கு தினமும் அன்னதானம் செய்கிறாங்க இல்லையா, அதுலேயே இது எல்லாமே செலவாகி போயிடும். அப்புறம் எப்படி பொன்னாலான சிலையை அவங்களால செய்ய முடியும்? அதனால் அதையே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க. அப்போது மதுரை சொக்கநாதர் நிறைய திருவிளையாடல்களெல்லாம் பண்ணி தன் பக்தர்களுக்கு கேட்குறதெல்லாம் உடனே கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் அவங்க காதுக்கு போச்சு. உடனே மதுரை சொக்கநாதர்கிட்ட போய் பொன்னணையால் வேண்டிக்கிறாங்க. இறைவனும் பொன்னணையாளின் விருப்பத்தை நிறைவேற்ற அருள் புரியறாரு. எப்படி? அவர் ஒரு சித்தர் வடிவத்தில் பொன்னணையாள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போது அங்கே இருக்கிற தோழி பெண்கள், பணிப்பெண்கள் எல்லாம் வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டுருக்குறாங்க. நம்ம சித்தர் வடிவத்தில் போன சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போது ஒரு பணிப்பெண் பார்த்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இறைவன் இல்லை நான் வரல, உங்கள் எஜமானி அம்மா இருப்பாங்கள்ல, உங்கள் வீட்டோட உரிமையாளர், அவங்கள வர சொல்லுங்கள், அவங்க சாப்பாடு பரிமாறினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கார். உடனே பணிப்பெண்களும் போய் பொன்னணையாள்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. அவங்களும் சித்தரை பார்க்குறாங்க. பொன்னணையாள் சித்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு தினமும் கும்பிடுற பூவனநாதரை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே உணர்வு தான் நம்ம சித்தரை பார்க்கும்போதுமே இருக்குது. உடனே அவங்க ஏன் சாமி சாப்பிடாம இருக்கீங்க, உங்களுக்கு நானே சாப்பாடு பரிமாறுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சித்தருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. உடனே சித்தர் கேட்குறாரு, நீ நல்லா இருக்கியாமா, ஏம்மா உடம்பெல்லாம் இப்படி மெலிஞ்சு போயிருக்க, உனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு தெரியுது, அது என்ன கவலைன்னு என்கிட்ட சொல்லலாமேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பொன்னணையாலும் எனக்கு கவலைலாம் இல்லை, எதுவும் இல்லைங்க சாமி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சித்தர் சொல்கிறாரு, இல்லைம்மா உன் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது, உனக்கு ஏதோ கவலை இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பொன்னணையாலும்
சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தினமும் வழிபடுற பூவனநாதரை வந்து ஒரு தங்கத்தாலான திருமேனியாக உருவாக்கி அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும்தான் என்னோட ஆசை. வேற எல்லாம் எனக்கு பெருசாக கவலைன்னுலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பொன்னணையால் சித்தர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சித்தரும், இவ்வளோதானாம்மா உன்னோட கவலை? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டில் தங்கத்தை தவிர பிற உலோகங்களெல்லாம் இருக்கும்ல, வெள்ளி, செம்பு, இரும்பு, வெண்கலம், இந்த மாதிரி இருக்கிற பிற உலோகங்களில் இருக்கிற எந்த பொருள் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து வைம்மா, நான் அந்த பொருளை எல்லாம் உனக்கு தங்கமாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருந்த பொன்னணையாள் முதற்கொண்டு மற்ற தோழி பெண்கள் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் சித்தர் சொல்லிட்டார் இல்லையா, அதனால தங்கத்தை தவிர மீதி உலோகங்களாலான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சித்தர் முன்னாடி வச்சுட்டாங்க. உடனே சித்தரும் தன் பையில் இருந்த விபூதியை எடுத்து எல்லா பொருட்களிலுமே தடவி வைக்கிறாரு. தடவிட்டு, இதை காலையில் வரைக்கும் வைமா, காலையில் எந்திரிச்சு பாரு, இது அனைத்துமே பொன்னாகவே மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பொன்னணையாலும், சரிங்க சாமி, நீங்களும் சாப்பிட்டுட்டு இங்கே தங்கி இருந்து காலையில் பொண்ணாக மாறுற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் சித்தர் சொல்கிறாரு, இல்லைம்மா, என்னோடய ஊர் வந்து மதுரையிலேருந்து தான் நான் இங்கே வர்றேன். நான் வந்து இங்கே தங்க முடியாது, நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும். அதனால் நீ உன்னோட வேலைகளெல்லாம் முடியுமா, முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் நானே கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கிளம்பி போயிடுறாரு. உடனே காலை எழுந்தோடனையும் பொன்னணையால் வந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த பொருட்கள் எல்லாமே பொன்னாக அப்படியே மின்னிட்டு இருந்துச்சாம். இதை பார்த்தோன்னே பொன்னணையால், இந்த செயலை வந்து சாதாரணமானவங்க நிச்சயமாக செய்ய முடியாது, சிவனடியாராக வந்தவர் சொக்கநாத பெருமாளே அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. உடனே பொன்னணையாலும் இறைவனுக்கு பொன்னாலான திருமேனியை செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திருமேனியோட அழகில் அப்படியே மயங்கின பொன்னணையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிரானோ அப்படின்னு கொஞ்சி முத்தம் கொடுக்குறாங்க. பொன்னணையால் கிள்ளினதால் ஏற்பட்ட நகை காயம் அழகிய பிரான் என்ற பெயரோட இன்னமும் இறைவனுக்கு அப்படியே நிலச்சி போச்சு. இப்படி இறைவன் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தனக்கு பொன்னால் செய்யப்பட்ட இறைவன் தான் வேணும் அப்படிங்கிற தூய்மையான எண்ணம் இருந்ததுனால தான், அந்த பக்திக்காக தான் இறைவன் வந்து பொன்னணையாளுக்கு அருள் புரிந்தார். இந்த திருவிளையாடற் புராணமானது 36வது திருவிளையாடற் புராணம். ரசவாதம் செய்த படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசவாதம் என்பது செம்பு, பித்தளை, வெள்ளி போன்ற அடிப்படை உலோகங்களை கொண்டு பொன்னாக மாற்றும் கலைதான் ரசவாதம் ஆகும். இப்படி தூய்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பொன்னணையாளுக்கு ரசவாதம் செய்து தன் திருவிளையாடலை நடத்தி அருள் புரிந்த கதையைத்தான் மாணிக்கவாசகர் பாடுகின்றார். பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் என்று. அடுத்தது, பாத ஊரினில் வந்தினிதருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும். அதாவது மாணிக்கவாசகர் குதிரை வாங்க செல்லும்போது தான் இறைவன் அவரை ஆட்கொண்டார். அந்த நிகழ்வைத்தான் வாத ஊரினில் வந்தினிதருளி என்கிறார் மாணிக்கவாசகர். பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும். வாத ஊரில் எனக்காக வந்து அருள் புரிந்தியே எம்பெருமானே. அப்போது குதிரை வாங்க நான் வச்சிருந்த பொருளை எல்லாம் எடுத்து கோவில் திருப்பணிக்காக செலவு பண்ணிட்டேன். அப்போது அரசன் எனக்கு தண்டனை கொடுக்க முற்பட்டான். அந்த சமயத்தில் எனக்காக நரியையெல்லாம் குதிரையாக மாற்றி அழகாக அந்த குதிரையில் நீ எழுந்தருளி தூரத்தில் நீ வரும்போதே உன்னோட பாத சிலம்பொலி எனக்கு கேட்டுச்சு. அப்போது, ஆஹா, என் குரு எனக்காக குதிரைகளை கொண்டு வந்துட்டாரு, என்னை காப்பாற்ற என் குரு வந்துட்டாரு அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அந்த பாத சிலம்பொலி தான் எனக்குள் இருந்த பயத்தை போக்கி எனக்கு அருள் புரிந்தது என்கின்றார் மாணிக்கவாசகர். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியிற் கரந்த கள்ளமும். செல்வம் நிறைந்த திருப்பெருந்துறையினுள் இறைவன் வந்தார். எப்படி வந்தார்? ஞான செல்வனாய் வந்தார். அவரின் உண்மையான திருக்கோலத்தை மறைத்து குருவாக வந்து அருளினார். இறைவன் திருப்பெருந்துறையில் இருந்த குருந்த மரத்தடியில் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்தார். பிறகு
அடிகளார் யோக நிஷ்டையில் இருக்கும்போது ஒளி பிழம்பில் இறைவன் மறைந்து விட்டார். இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ளும் பொருட்டு பல்வேறு வடிவங்களை எடுப்பார் நம் இறைவன். அவர் வந்த வேலை முடிந்ததும் கள்ளத்தனமாக மாயமாக தன் திருக்கோலத்தை மறைத்தும் சென்று விடுவார். பொதுவாக கள்வர்கள் எனும் திருடர்கள் இருளில் மறைவார்கள். ஆனால் நம் கள்வனோ பேரொளிச் சோதியில் மறைந்தார் என்று கவிநயத்தோடு குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம். பூவனமதனேற் பொலிந்திருந்தருளி துவனமேனி காட்டிய தொன்மையும் வாதவூரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும். திருச்சிற்றம்பலம்.